இப்போ எந்தெந்த பகுதிகளெலாம் அது மாதிரி வினாத்தாள் கசிவு இருக்கின்றதோ அதற்கு உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதை சரி செய்வதற்குரிய நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இதை போன்ற சூழலில் இதை போன்ற வன்முறைகளை கையில் எடுப்பதை மத்திய அரசு அதை வன்மையாக எதிர்க்கின்றது. சரி, இது ஏன் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலை? நாடாளுமன்றத்தில் அதை விவாதிக்காமல் வெளியில் பேசுவதனுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு அதாவது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் என்னைக்கு இந்த ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்பொழுதுமே அது நல்லா நடந்தாலும் அது நல்லா நடக்கலைன்னு சொல்கிறது தான் அவருடைய வழக்கம். அதனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கி நல்லா நடக்கலைன்னா இத்தனை ஸ்டேட்டில் இன்றைக்கி ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இந்த அரசாங்கம் நல்ல முறையில் இன்றைக்கு 13வது ஆண்டாக இன்றைக்கு பதவியேற்று இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை புரிஞ்சிட்டு இருக்காங்க. இதை போன்ற ஒரு சில நேரங்களில் இன்றைக்கு நிர்வாக ரீதியாக ஒரு சில குளறுபடிகள் நடக்கின்ற பொழுது அதை சரி செய்வது என்பது அந்த அரசினுடைய கடமை. அதற்குரிய நடவடிக்கையை பாரத பிரதமர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக வெகு விரைவாக அதற்கான தீர்வை நிச்சயமாக கிடைக்கும். அதாவது இது எல்லாமே ஒரு அரசியலுக்காக, ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக அது போன்ற ஒரு வார்த்தைகளை அவர் பிரயோகப்படுத்துகிறாரு. நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஒரு ஹிட்லர் ஆட்சியாக இருந்தால் எப்படி 3வது முறையாக மக்கள் அங்கே அங்கீகாரம் கொடுப்பாங்க? இன்றைக்கி நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து இதில் நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் வாக்களித்து இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு ஹிட்லர் ஆட்சியாக இந்த பாரத பிரதமர் அவங்க நடத்தியிருந்தால் எப்படி மக்கள் அதுக்கு அங்கீகாரம், மீண்டும் அந்த ஆட்சி வர்றதுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க? உங்கள் ஆட்சி சரியில்லைன்றதால தான் இவங்க இது வரைக்கும் காங்கிரஸே திரும்ப 13 ஆண்டுகளில் கொண்டு 3வது முறையான ஆட்சிக்கு வர முடியல. உங்களால் ஏன் வர முடியல? அப்போது உங்களுடைய தோல்வி, நீங்கள் இந்த நாட்டின் மீது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எந்தவித திட்டங்களையும் காங்கிரஸ் கட்சி செய்யலைன்றதுக்காக தான் மக்கள் உங்களை வாக்களிக்க உங்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதை புரிஞ்சு கொள்ளாமல் திரும்ப திரும்ப இதை பற்றி நீங்கள் பேசுறது என்பது, அவர் பேசுகிறத மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது தொடர்ந்து மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் கூட அவர் நீட்டை தொடர்ந்து எதிர்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய நிலைப்பாடு, அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம், ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்குது. இன்றைக்கி நிறைய விஷயம் தமிழக அரசில் நிறைய முடிவுகளை அவர் முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிறாரு. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கு குறைபாடு சொல்லிட்டு இருக்க முடியும். இன்றைக்கி நிறைய கூட தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சியினுடைய பல்வேறு முடிவுகளை இன்றைக்கி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் மாற்றிக்கிறாரா? முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் மாற்றிக்குவாரா? ஒரு அரசினுடைய ஒரு கொள்கை முடிவு என்று வருகின்ற பொழுது அந்த அரசு அதில் இருக்கின்ற அந்த இடர்பாடுகளை, நடுவிலே ஏற்படுகின்ற அந்த சிக்கல்களை சரி செய்வதற்கு அந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அதனுடைய சிஸ்டத்தையே குறை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர் பதவி விலகணும்னா யாருமே அமைச்சராக யாருமே இருக்க முடியாது. எல்லா விஷயத்துக்கும் எதுக்காவது ஒரு காரணத்தை காட்டி அரசியல் உள்நோக்கத்தோடு நீ பதவி விலகணும் அப்படின்னா ஒரு அமைச்சர் கூட அங்கே அமைச்சரவையில் இருக்க முடியாது. இந்த ஒரு கொள்கை முடிவு எடுத்து இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அப்படி என்று வருகின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் இதை போன்ற விஷயங்கள் நடைபெறுவது சகஜம். அது எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர அதற்காக ஒட்டுமொத்த சிஸ்டத்தையோ ஒட்டுமொத்த அமைச்சரையோ மாற்றணும் அப்படின்றது ஒரு சரியில்லாத விவாதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.